வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மேசராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் இந்த 13ஆம் தேதி சொல்ல போனார், இந்த செப்டம்பர் 13ஆம் தேதி துலாம் மனையில் வந்து அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம். ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவானுடைய பார்வையை உங்க ராசிநாதன் பெற்றிருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்ப ராசிநாதன் நல்லா இருக்கு, ராசியை ராசிநாதன் பார்க்குது. அப்ப என்ன நடக்க போகுது, நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி என்பர்கள். ஏன் இதை ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா, கடந்த சில 3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார், கேதுவோட சேர்ந்து இருந்தார், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தார். இப்போ இந்த மாதம் 13ஆம் தேதி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்த்து கொண்டு பாக்யநாதனான குருவின் பார்வை பெற்றுக்கொண்டு எழுச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம், ஒரு நல்ல உத்வேகம். ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு எழுச்சியை கொடுக்கக்கூடிய, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மேசராசினருக்கு நிச்சயமா அமையும். ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு மனம் நன்றாக இருக்க போகிறது, எண்ணம் நன்றாக இருக்க போகிறது, உங்க சிந்தனை சிறப்பாக இருக்க போகிறது. நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான், இதை செய்யணும், இப்படி செய்தால் சரி என்று சொல்லக்கூடிய தன்மை, வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை. உங்களுடைய மிகப்பெரிய சிறப்பே அதுதான். இந்த செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக விவேகமாக ஒரு வைராக்கியமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்குல்லவா, அதெல்லாம் இப்ப இருக்க போகுது. மேசத்தினுடைய இயல்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அதே சமயத்தில் எழுச்சி என்ன வேணா நீங்க எடுத்துக்கலாம். திருமணம் நடக்கலையா, திருமணம் நிச்சயமாக கைகூடும். நீங்க போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க போறீங்க. அப்ப திருமணத்துக்கான அனைத்து முயற்சிகளும் கையில் எடுப்பீங்க. அது வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக அமையும். ஏன் இதை ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல பதிவிடுகிறேன் அப்படின்னா, காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். 7ஆம் இடத்துல நீங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தாலும், பாக்யநாதன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலும், 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது திருமணத்துக்கு எந்த தடை இல்லை, திருமணம் கைகூடும். உங்களுக்கோ உங்க சகோதர சகோதரிகளுக்கோ ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதுவும் ஒரு நல்ல செய்திதான். குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு. அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார். அப்போ பூர்வ புண்ணியம் பலப்படுகின்ற ஒரு மாதம். 12 மாதத்துக்கு அப்புறம் இந்த சூரியன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன்லவா, அவர் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்க போறார். அப்போ நிச்சயமா அந்த ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக பற்றிய சிந்தனைகள், இடம் நிலம் வீடு வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு. கோபம் அதிகமாக இருந்ததில்ல, இப்போ கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சிந்தனையோட, அதாவது அதில் புதன் வேற சேர்ந்திருக்காருல்லவா, அப்போ சூரியனோடு புதன் சேரும்போது புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால, புதனுங்கிறது புத்திசாலித்தனமிக்க கிரகத்தோட அந்த 5ஆம் அதிபதி இணைந்திருக்கின்ற காரணத்தால புத்தியை வைத்து செய்யக்கூடிய
எந்தவித தொழிலாக இருந்தாலும் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அப்போ கன்சல்டன்சியாக இருந்தாலும் சரி, தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, நல்லவைகள் செய்யக்கூடிய, ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தீங்க. 6ஆம் இடம் என்பது என்ன? எதிரி, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அப்போ நீங்கள் போய் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் விரும்பியோ விரும்பாவிட்டையோ அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிர்ப்பையும் பகையும் வந்திருக்கும். அதாவது நீங்கள் நல்லதே சொல்ல போனாலும் ஏதோ ஒன்று கெட்டது வர்றது, நல்லதே சொன்னாலும் அங்கே எதிர்மறையாக தான் உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது கடனுங்கிற விஷயத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கும், அல்லது கடனை கட்டுவதற்கான எண்ணங்கள் ஓட்டங்களை கொடுத்துருக்கும். ஸோ எதிர்ப்பு பகையும் கூட சிலவருக்கு உருவாக்கியிருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனையும் கொடுத்துருக்கும். ஏன்னா நீ 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தீங்க. ஸோ இந்த மாதம் அந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், அல்லது ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ என்கின்ற ஐயப்பாடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு செக்கப் பண்ணி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோடு தெம்போடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமையும். எதிர்ப்பு பகை எல்லாம் கடந்து விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும். வைராக்கியம் கூடும், சாதிக்கணும் என்கின்ற வைராக்கியம் கூடக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். எதையும் பார்த்துக்கலாம், துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலையை பற்றி சொல்லணும்னா நிச்சயமாக 10ஆம் அதிபதி போய் 12ல் உட்காந்துட்டார், விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ வேலையை மட்டும் விரயம் பண்ணிடக்கூடாது இந்த மேசராசி என்பர்கள். ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 7.5 சனியில் விரய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு பிடிப்பில்லாத மாதிரி இருக்கும். இப்போ வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை மாதிரி போய்கொண்டே இருக்கும். ஆனால் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. இதை மட்டும் ஸ்ட்ராங்காக கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்படி மாறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டு விட்டால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டுதான் மாறணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள். ஏன்னா 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவனும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ செலவுகள் நிறைய செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. வேலையை விட்டுறக்கூடாது, இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் விடணும். இந்த ரெண்டையும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் இந்த மேசராசி என்பர்கள். மற்றபடி தகப்பனால் அனுகூலம் உண்டா, ஆதாயம் உண்டா? நிச்சயமாக உண்டு. தகப்பனால் அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஆனால் என்ன, தகப்பனுக்கு சில ஹெல்த் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் எப்போன்னா இந்த செப்டம்பர் 17க்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் போய் 6ஆம் இடத்துல உட்கார போறார். அந்த 6ஆம் இடம் என்பது மேசராசி என்பவர்களுக்கு கடன், எதிர்ப்பு, பகை தரக்கூடிய இடம். ஸோ அப்போ அவருடைய அப்பனுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு. எப்போ? இந்த 17/9/2025க்கு அப்புறம். சார், வெளிநாடு போகக்கூடிய அந்த எண்ணங்கள் என் மனசில் தோண்டிகிட்டே இருக்கு. வெளிநாட்டு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனதில் உதயமாகி கொண்டே இருக்கு. அதுக்கான ஒரு காலகட்டமாக சார் இப்போ அப்படின்னா நிச்சயமாக உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் போய் 12 என்கின்ற வெளிநாடு, வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை என்பது இந்த கோச்சார ரீதியாக நிச்சயமாக உண்டு. அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் தொடர்பு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தூரதேச பிரயாணம் செல்வது, 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணம், 3ஆம் இடம் என்பது சிறுதூர பிரயாணம். அப்போ சிறுதூரம், தூரதேச பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல செய்தி தான் உங்களுக்கு.
ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா, பாக்யாதிபதியினுடைய பிறந்த நாள் இந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வருது. ஸோ அன்னைக்கு குரு பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது, அல்லது குரு ஸ்தலம் எங்கு இருக்கோ அங்கே சென்று வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல உங்க ராசி அதிபதியினுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது 16/9/2025 செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருக்க போறீர்கள். நினைத்தது நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா நம்ம மனசு நல்லா இருக்கணும்லவா, மனசு தான் மிக முக்கியம். அப்போ உங்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.